இன்றைய வேத வாசிப்பு மீகா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. கர்த்தர் சொல்லுகிறதை கேளுங்கள். நீ எழுந்து பர்வதங்களுக்கு முன் உன் வழக்கை சொல். மலைகள் உன் சத்தத்தை கேட்க கடவது. பர்வதங்களே, பூமியின் உறுதியான அஸ்திபாரங்களே, கர்த்தருடைய வழக்கை கேளுங்கள். கர்த்தருக்கு அவர் ஜனத்தோடு வழக்கு இருக்கிறது. இஸ்ரவேலோடு அவர் வழக்காடுவார். என் ஜனமே, நான் உனக்கு என்ன செய்தேன்? நான் எதினால் உன்னை விசனப்படுத்தினேன்? எனக்கு எதிரே உத்தரவு சொல். நான் உன்னை எகிப்திலிருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு மோசே, ஆரோன், மிரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். என் ஜனமே, மோவாப்பின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும், பேயோரின் குமாரனான பீலையாம் அவனுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது இன்னதென்றும், சித்திம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வரவேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாய் இருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தையும் போக்க என் கர்ப்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்து இருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். இன்றைய நற்செய்தி. நீதியும் கிறிஸ்துவும். ரோம் தேசத்தின் முதல் பேரரசர் அகுஸ்து ராயன். இவர் சட்ட ஒழுங்கின் ஆட்சியாளராய் தன்னை ஸ்தாபித்துக் கொள்ள எண்ணியவர். அடிமைத்தனம், இராணுவ அடக்குமுறை, லஞ்சம் போன்றவற்றின் மீது தன் ஆட்சியை ஸ்தாபித்தாலும் ஓர் அளவுக்கு நீதி வழங்கும் முறையை சீரமைத்து தன் குடிமக்களுக்கு லஸ்டிசியா என்னும் நீதி தெய்வத்தை அறிமுகப்படுத்தினான். தற்போது நீதிமன்றங்களில் நீதி தேவதை என்று குறிப்பிடப்படுவது இதுதான். மேலும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட பூமியின் எல்லைகள் பரியந்தம் மகிமைப்பட போகிற உலக இரட்சகரின் பிறப்பு சம்பவம் நிகழ்வதற்கு மரியாளும் யோசேப்பும் பெத்லகேமுக்கு வர காரணமாய் இருந்த ஜனத்தொகை கணக்கெடுப்பை கட்டளையிட்டவர் இவரே. ஆனால் இந்த ராஜா மெய்யான நீதியை நிலைநாட்டுவதற்காய் வாழ்ந்து தன்னுடைய ஜீவனையும் கொடுப்பார் என்பதை அகஸ்து ராயனும் உலகமும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. நூற்றாண்டுகளுக்கு முன்பதாய் மீகா தீர்க்கதரிசியின் நாட்களில் தேவனுடைய ஜனம் பொய், கலகம் மற்றும் துன்மார்க்கத்தினால் சம்பாதித்த பொக்கிஷங்கள் ஆகியவைகளினால் வழி விலகி இருந்தனர். தேவனுக்கு பிரியமான தேசம் அவரை பொருட்படுத்தவில்லை. அவர்களின் கிரியைகளின் தன்மையை அவர்களுக்கு உணர்த்தி அவருடன் தாழ்மையாய் நடக்க வேண்டும் என்று தேவன் ஏங்கினார். காயப்பட்ட, மறக்கப்பட்ட மற்றும் ஆதரவற்ற மக்கள் எதிர்பார்த்திருந்த நியாயத்தை அவர்களுக்கு இந்த பணிவிடையாளனான ராஜா காண்பித்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலும், மனிதனுக்கும் சக மனிதனுக்கும் இடையிலும் உள்ள சராசரியான உறவை பார்ப்பதற்கு மீகாவின் தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவில் நிறைவேற வேண்டி இருந்தது. அது அகஸ்து ராயனுடைய சட்டம் ஒழுங்கு ஆதிக்கத்தினால் சாத்தியம் அல்ல. மாறாக இரக்கம், தயவு மற்றும் பணிவிடையாளனான ராஜாவாம் இயேசுவின் ஆவியினால் உண்டாகும் விடுதலையில் மட்டுமே அது சாத்தியமாகும்.